ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மெட்ராஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ராகியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகியை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஹெல்த் மிக்ஸ் பவுடர், இந்த ஹார்லிக்ஸ் அந்த மாதிரியான ரெடிமேடாக விற்கிற பவுடர்ஸை விடவே இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் ராகிக்கு நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இப்போ நல்லா ராகி நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ராகி மில்க் வருது. அது கூடவே அந்த அரைச்ச மிச்சம் இருக்கிற அந்த கசடெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ராகி மில்க் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு 6 மந்த் பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப இலச்சி ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் இதை நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நல்ல கொழு கொழுன்னு சூப்பரான பேபியாக மாறிடுவாங்க. நம்ம எவ்வளவோ கடையில், வெளியில், ஹோட்டல்ஸில் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி சாப்பிட்றோம். அதுக்கு பதில் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸை நம்ம கிட்ஸுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நல்லா அந்த ராகி மில்கை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்த மில்க் இது தான். இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. வாங்க இதை இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. டைரெக்டாக நம்ம அந்த மில்கை ஊற்றாமல் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஏன்னா அப்படியே நம்ம ஊற்றும்போது அது அடி பிடிக்கிறதுக்கு, கட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தண்ணி கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த ராகி மில்கை நம்ம அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இது உடனே ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம கொஞ்சம் விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்வீட்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல் போடுறேன். நீங்கள் நார்மலான சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியானது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது அப்படியே நம்ம விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நமக்கு இந்த ரேஞ்ச்லேயே ஓகே, இந்த ரேஞ்ச்லேயே எங்கள் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னா கூட நம்ம இறக்கிட்டு உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ஒரு 6 மந்த் பேபி 5 மந்த் பேபி இப்படி இருக்கும்னா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போவே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ராகி மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருமே வந்து குடிக்கலாம், அவ்வளோ ஹெல்த்தியானது. இதில் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் ஆர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பாதாம் வந்து நான் எடுத்து இதில் அப்படியே குட்டி ஸ்லைசரில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். அது நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.